வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.1ல் வந்து 6th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு சில ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அது டெசிமல் ஃபார்மில் வந்து நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி கொடுக்கலாமா? இது 1 வெளியே 11 இருக்குது. 11 விட 1 சின்ன நம்பரா? இப்போ என்ன பண்ணுறோம், அதை டிவைட் பண்ண முடியாது. அதனால் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ திரும்ப 11 விட 10 வந்து சின்ன நம்பராக்கா? பெரிய நம்பராக இருந்தால் தான் டிவைட் பண்ண முடியும். இல்லை சேம் நம்பராக இருந்தால் டிவைட் பண்ணலாம். சின்ன நம்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ தான் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணணும். இப்போ திரும்ப அது வந்து டிவைட் ஆகாதனால இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு இங்கேயும் ஒரு 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சின்ன நம்பராக இருந்ததுனால பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம். திரும்பவும் 11 விட இது சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே மேலேயும் 0 சேர்க்கணும், இங்கேயும் ஒரு 0 சேர்க்கணும். சரியா? இப்போ 11 9s are 99 தெரியும். பேலன்ஸ் 1. திரும்ப என்ன பண்ணுறோம், 0 சேர்த்துக்கலாம். திரும்பவும் என்ன பண்ணுறோம், 11 விட 10 சின்னதாக இருக்குது. இப்போ திரும்ப ஒரு 0 ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு 0. இப்போ 11 9s are 99. பேலன்ஸ் 1. இதே மாதிரி தான் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக அதான் வந்துகிட்டே இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 0 இருக்குதா அர்த்தம். இப்போ 0.0909 திரும்ப 09 அதே தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு எண்டிங்கே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு அது அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங் சொல்லுவாங்க. நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டு இருக்காது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரே நம்பரே ஒரே ஃபார்மேட்டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது நான் டெர்மினேட்டிங் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவிஷன் வந்து 13 டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை டிவைட் பண்ணலாமா? 13 4 வந்து வெளியே போடணும். டிவைடடில் எது இருக்கோ அதை வெளியே போடும். இப்போ என்ன பண்ணலாம், 4 விட இங்கே பெரிய நம்பர் தான் இருக்குது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 4 3s are என்ன தெரியும், 12. பேலன்ஸ் 1 வந்துடும். இதை விட இது சின்னதாக இருந்தால் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிப்போம். 4 2s are 8. பேலன்ஸ் 2 வரும். திரும்ப 0 ஆட் பண்ணிக்கலாம். 4 5s are 20. இப்போ பேலன்ஸ் 0 ஆயிரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 13/4க்கு வந்து 3.25 அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டாக வந்துருச்சா, முடிஞ்சிருச்சா, அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டோம். பேலன்ஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா அது டெர்மினேட்டிங். அப்படின்னா எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது டெர்மினேட்டிங்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -18 டிவைடட் பை 7 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் மட்டும் மாறி இருக்குது. சிம்பிள் மாறி இருந்தால் சிம்பிளை விட்டுடலாம். சிம்பிளை விட்டுட்டு டிவைட் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணலாம். 18 7. 7 2s are என்ன தெரியும், 14. பேலன்ஸ் 4 வருமா? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 7 5s are 35. பேலன்ஸ் என்ன வரும், 5. 0 திரும்ப சேர்த்துக்கலாம். 7 7s are 49. பேலன்ஸ் 1 வருமா? 0 திரும்ப சேர்த்துக்கலாம். 7 1s are 7. பேலன்ஸ் 3 வரும். 0 சேர்த்துக்கலாம். 7 4s are 28. பேலன்ஸ் 2 வரும். இதே மாதிரி என்ன பண்ணுது, கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம டிவைட் பண்ணுறோம், கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்குது. நம்பர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, எண்டிங்கே இல்லாமல். இப்போ 2 இருக்குது. திரும்ப என்ன பண்ணலாம், ஒரு 0 ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன். திரும்ப ஒரு 0 ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 7 2s are 14 வருமா? பேலன்ஸ் 6. இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும், கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, ஒரு எண்டிங்கே இல்லை. அப்போ இங்கே -18 டிவைடட் பை 7க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். மேலே என்ன வருது, 2.57142ன்னு வருது. இப்படி எக்ஸ்ட்ராவாக நம்பர் எழுதிக்கிட்டே போகணுன்னு தேவையில்ல. ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவு கண்டுபிடிச்ச வரைக்கும் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. என்ன அப்படின்னா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த சம் மாதிரி ஒரு டேர்மில் முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை டெர்மினேட்டிங் சொல்லிடலாம். அதே வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதே நம்பர் தான் வரும். இப்போ ஒரு எண்டிங்கே இல்லை, பேலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 3 டிஜிட் இல்லை 4 டிஜிட்டோட அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இதை ப்ளஸ் பண்ணுவோமா? அப்போ 5 1s are 5. 5 + 2 வந்து என்ன வரும், 7. 7 டிவைடட் பை 5 வந்துடும். இப்போ இது என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி கொடுக்கலாமா? 7 5. 5 1s are என்ன வரும், 5. பேலன்ஸ் 2 வருமா? பாயிண்ட் வச்சு 0. 5 4s are 20. அப்போ பேலன்ஸ் 0 ஆயிடுச்சா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 1 × 2/5க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1.4. அதுதான் அதனுடைய டெசிமல் நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, 5th சம் இருக்குது. 5th சம்மும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்பிள் மாதிரி இருக்குது. சிம்பிள் மாறினா என்ன சொன்னேன், சிம்பிளை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிம்பிளை போட்டால் போதும். இப்போ 3 × இது இருக்கா, இதில் 3 × 1/2 மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, மைனஸ் சிம்பிள் இருக்கட்டும்.
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுவோமா 3 2 சார் 6 6 + 1 என்ன வரும் 7 7/2 இப்போ என்ன பண்ணலாம் அந்த டிவைட் பண்ணி கொடுக்கலாமா 7 2 2 3 சார் 6 பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சு 0 இப்போ 2 5 சார் 10 0 ஆயிடுச்சா இப்போ என்ன பண்ணலாம் -3 × 1/2 தானே -3 × 1/2 அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3.5 அந்த 3.5க்கு முன்னாடி மைனஸ் போட்ட வேண்டியதான் 3 × 1/2 தான் 7/2ன்னு கன்வெர்ட் பண்ணோம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணி கொடுத்து கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதில் நம்ம சிம்பிள் மட்டும் போடாமல் இருந்தோம்ல அந்த மைனஸ் வந்து இங்கே போட்டுட்டோம் அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப ஈஸி தான்ப்பா கஷ்டம்லாம் கிடையாது ஒரு சில சம் வந்து எப்படி போகும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நம்பரே போயிட்டே இருக்கும் அது நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும் இது மாதிரி பேலன்ஸ் 0 வந்து முடிஞ்சிச்சுன்னா அது டெர்மினேட்டிங்காக வந்து இருக்கும் ஒரு சில சம்மில் வந்து பேலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 டிஜிட் 4 டிஜிட் வரை அதை நிறுத்திக்கலாம் மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸை விட்டுட்டு பேலன்ஸை டிவைட் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மைனஸ் சிம்பிளை ஆட் பண்ணிடணும் விட்டுறக்கூடாது அப்புறம் ஒரு மார்க் குறைச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்தாங்க அப்படின்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அதில் சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சிம்பிளை இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது இப்போ ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா -3 × 2 + 1 / 2ன்னு போடுவாங்க -3 × 2 என்ன 6 -6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6 + 1 / 2 = -5/2ன்னு போட்டுருவாங்க அப்படி போட்டால் மொத்த சம்முமே தப்பாக போயிடும் அதனால தான் என்ன சொன்னேன் மைனஸ் சிம்பிளை சேர்த்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது மைனஸை விட்டுட்டு பேலன்ஸ் மட்டும் பண்ணி டிவைட் பண்ணிட்டு கடைசியாக அந்த சிம்பிளை ஆட் பண்ணால் போதும் அவ்வளோதான் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க